ஹலோ கைஸ், நான் தான் டிகே. இதோட புது இன்ஸ்டா பேஜ். இந்த பேஜில் நான் வந்து என் ஃபிட்னஸ் அப்புறம் நான் டெய்லி வாக்ஸை பற்றி கான்டென்ட்டாக போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் கைஸ். நான் வந்து 138 கேஜி இருந்தேன் கைஸ், ஒரு 2 வருஷம் முடி. இந்த ஃபோட்டோ நான் தான் ஒரு 58 கேஜி குறைச்சிருக்கேன். அதை எப்படி குறைக்கலாம், ஈஸியாகவே குறைக்கலாம், அதை பற்றி நான் உங்களுக்கு டெய்லி ஃபிட்னஸ் கான்டென்ட்டாக போடுறேன். அதுக்கு முன்னாடி வாங்க என் விளாக்ஸை பார்த்துருவோம் கைஸ். ஹெல்மெட் லாக் போடுறேன் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து வச்சுங்க. சரி வாங்க கைஸ். 2 மாதம் காலேஜ் வந்து செம்ம முடிஞ்சு 2 மாதம் லீவ் விட்டாங்க. நான் அந்த லீவ் பார்த்தாம ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு இன்னைக்கு தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் நாள் போறேன். சார் கிளாஸ் நடத்தாரு, நோட் இல்லைன்னு சொல்லிட்டு நோட் வாங்க சொல்லி அனுப்பி விட்டாரு. சரி, கேம்பஸ்லேயே தான் ஸ்டேஷன் இருக்கேன்னு சொல்லுவாங்க. போனால் ஸ்டேஷன் மூடி இருக்கு. ஒரு ஜெராக்ஸ் கடையில் வந்து நோட் வாங்கிட்டு கிளாஸ்க்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போய் லேபில் குதிச்சிட்டோம். லேபில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஏதோ பண்ணோம். ஆமாம் கைஸ், நான் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கே தெரியும், இந்த பாட்டனி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், நமக்கு இந்த ரெக்கார்டு, அசைன்மெண்ட், லொட்டு லொசுக்குன்னு 1008 இருக்கும். அதில் ஒரு இதுதான் லேபு. இந்த லேபை முடிக்கிறதுக்குள்ள ஐயோ, சரி நான் ஏதோ 2 இது கட்டுறது ஒட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியா லேபை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா வண்டி அந்த லாக் போட்டேன் பார்த்தீங்களா, இந்த பாஸ்வேர்டு போட்டு பாதியோடய நின்றுச்சு கைஸ். அது எடுக்கவே முடியல. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுதான் பண்றோம், வரவே இல்லை. சரி உடச்சா சொல்லி முடிவு பண்ணிட்டு 200 ஏதாவது சொல்லிட்டு 2 அடியை போட்டு உடச்சாச்சு கைஸ். ஒரு வழியா பார்த்தா வண்டி ஃபுல்லா தொடச்சு. சரி சாப்பிடலாம், காலையில சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா சிக்னல்ல மாட்டிக்கிட்டேன். சரி போயிட்டு சிக்னல் எடுத்ததுக்கப்புறம் போயிட்டு சிக்கன் வாங்கலாம் ப்ரோட்டீன் சொல்லி சிக்கன் வாங்கிட்டு மசாலாலாம் வாங்கிட்டு கடையில் மூஞ்சியை பார்த்துட்டு புது வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை. சரி அரிசி தயிர்லாம் வாங்கிட்டு வண்டியை ஒரு வழியா ரூமுக்கு முன்னாடி போட்டு கதவை தரேன். கௌசம பாட்டி ரூமுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க போல. பசங்களை யாரும் கூப்பிடாதப்பா அதுன்னு சொல்லி என்னை திட்டி விட்டாங்க. சரி நம்ம ரூம் பசங்க யாரும் கூப்பிட்டுருப்பாங்க போல. சரி பாட்டி சாரி பண்ணி சொல்லிட்டு ஷூவை கழட்டி வச்சுட்டு கதவை தரேன்ட்டு பேக்கை மாட்டிட்டு போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. நீ என்ன பண்ண போறோம்னா சிக்கன் ரைஸ் தான் பண்ண போறோம். சிக்கனுக்கு மசாலா போட்டு நம்ம பசங்க சாப்பாடை வந்து வேக வைக்க சொல்லிட்டு சிக்கனை ஏர் ஃப்ரை வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணேங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் ஊத்தாமலே செஞ்சேன். நானே செஞ்சு நானே சாப்பிட்டு லைட்டா கண்ணு சொல்லிச்சு. நம்ம பாய்ஸும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம போய் படுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நாப்ப போட்டு எந்திரிச்சு ஜிம் போலாம்னு சொல்லிட்டு கைஸ் புத்தூர் 4 ரோட்டில் இருக்க ஸ்லாம் இன்னைக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போறேன். வண்டியை பார்க் பண்ணிட்டு ஷூவெல்லாம் எதுவுமே இல்லை. ஷூவெல்லாம் வாங்கிட்டு கீழே டக்கத்துலாம் வாங்கிட்டு ஏன்னா வீட்லயே வச்சிட்டேன். ஜிம் என்னமா இருக்குங்கிறீங்க, பக்காவா இருக்கு. நான் இத்தனை கரூர்ல தான் போயிட்டு இருந்தேன், அங்க ஜெட்ஃபிட்ல தான் போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஜிம் பார்க்க செம ஸ்லாமு, செம பெருசா இருக்கு. போயிட்டு நம்ம வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஃபுல் டே. மிஷின் எனக்கே பாதி மிஷின் 2 வருஷம் ஜிம் போறேன், எந்த மிஷினுமே எனக்கு புரியவே இல்லை. மெக்கானிசம் எல்லாம் பார்த்தா ஒர்க் அவுட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஜிம்னால வீடு எடுக்க ஆள் கிடைக்கல. ட்ரை பண்ணி வீட்டுல வச்சுட்டான்ட்டேன். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கிளிப் எல்லாம் எடுத்துட்டு கிரியேட்டிவ் ஒரு ஸ்கூப் போட்டு ரூமுக்கு ஆன்னு சொல்லிட்டு புறட்டாச்சு கைஸ். கைஸ் இதான் என் புது பேஜ், உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வெயிட் வந்து குறைச்சி எப்படி மசில் போடலாம்னு சொல்லி நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு டெய்லி நான் கான்டென்ட்டாக போடுறேன். அதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.